இதே ராமேஸ்வரத்துல ஒரு சின்ன பையன் தான் தங்கச்சியை கூட்டிட்டு போறான். கடற்கரை ஓரமா தங்கச்சியை கூட்டிட்டு போறான். அங்க கலர் கலரா பொம்மை வச்சிருக்காங்க, பெரிய பெரிய பார்பி பொம்மை, இப்படி கலர் கலரா வச்சிருக்காங்க. அந்த பையன் தங்கச்சியை கூட்டிட்டே போறான். அந்த தங்கச்சி ஏக்கத்தோட இந்த பொம்மையெல்லாம் அப்படி பாத்துக்கிட்டே வர்றான். உடனே அண்ணன்ல அண்ணன் அந்த கெத்து இருக்கும்ல, உனக்கு அந்த பொம்மை வேணுமா அப்படி கேட்கறான் தங்கச்சிட்ட. உனக்கு அந்த பொம்மை வேணுமா? உடனே ஆமா அண்ணே. உடனே அவர் வேகமா அப்படி கடைக்காரட்ட போறாரு. இவனே துருண்டு, இதுவே ஒரு 5-6 வயசு தான். இவர் தங்கச்சி ஒரு 3 வயசு 4 வயசு. அப்படி அப்படி போய் கடைக்காரட்ட கெத்தா கேட்கிறாரு, அந்த பொம்மை எவ்வளோ? அந்த பொம்மை எவ்வளோ? கடைக்காரர் அப்படியே ஆசையோட 2 குழந்தைகளையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கறாங்க, நீ எவ்வளோ வச்சிருக்க? இவர் கேட்கிறாரு, நீ எவ்வளோ வச்சிருக்க? உடனே தங்கச்சி ஆசைப்பட்டா நான் எது வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன். பாக்கெட்டுக்குள்ள டவுசருக்குள்ள கையை விட்டு ஒரு 6 கிளிஞ்சல்கள் எடுத்து மேல வைக்கிறான். நீ என்ன வச்சிருக்கன்னு கேட்டோன்னு ஒரு 6 கிளிஞ்சல்கள் எடுத்து மேல வைக்கிறான். அவர் இப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு அதுல 3 கிளிஞ்சலை எடுத்து தனியா வச்சுக்கிட்டு 3 அவன்கிட்டயே கொடுத்துடுறாரு. 3 தான் போதும், நீ இந்த பொம்மையை எடுத்துட்டு போன்றாருங்க. நீ இந்த பொம்மையை எடுத்துட்டு போன்னு. இப்ப அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய வேலையாள் வந்து கேட்கிறாரு, என்னங்க நீங்க 3 கிளிஞ்சலை வாங்கிக்கிட்டு 600 ரூபா பொம்மையை கொடுத்து விடுறீங்களே, வியாபாரம் நஷ்டமாகாதான்னாங்க. அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, இந்த பையனுக்கு பணம் தான் பிரதானம், பணம் கொடுத்தா மட்டும்தான்ப்பா நான் அந்த பொம்மையை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன்னா நாளைக்கு அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருவான். அவனுக்கு வயது வரும்போது, அவனுக்கு விவரம் தெரியும் போது, வெறும் கிளிஞ்சல்களுக்காக தனக்கு ஒரு பொம்மையை ஒரு முதலாளி கொடுத்தார், நானும் அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு ஆளாக வர வேண்டும் அவன் மனசுல நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்ல. இதைத்தாயா நம்ம எதிர்கால தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்னாரா.